புதுச்சேரி மாநிலத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு அங்கே விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து சன் பார்மா கம்பெனியானவர்கள் அவருடைய மருந்துகளை போலியாக தயாரித்து விற்பதாக புகார் மத்திய அரசு கொடுத்தார்கள். உள்துறை அமைச்சகமானது அந்த புகார் சம்பந்தமாக விசாரிக்க வேண்டும் என்று புதுச்சேரிக்கு உள்துறை அமைச்சரகம் கடிதம் அனுப்பியது. அந்த கடிதத்தின் அடிப்படையில் சன் பார்மா கம்பெனியுடைய புகாரின் அடிப்படையில் இந்த மருந்து கம்பெனி புதுச்சேரியிலே போலி மருந்து கம்பெனி நடக்கிறது, பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக சிபிசிஐடி விசாரணைக்கு அதற்கு உட்படுத்தினார்கள். அந்த சமயத்திலே தான் முதலாக மேட்டுப்பாளையத்திலே ஒரு கம்பெனி அங்கே போலி மருந்து தயாரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடைய உரிமையாளர் ராஜா என்பவர், அதிலே ராணா என்பவரும் மையப்பன் என்பவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ராஜா என்பவர் தலைமறைவாகிவிட்டார். அதற்கு அடுத்தபடியாக அந்த ராணா மையப்பனுடைய அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்து திருபுவனைப்பாளையத்தில் இன்னொரு போலி மருந்து கம்பெனி கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 450 கோடி ரூபாய் மருந்து கையகப்படுத்தப்பட்டது, மூலப்பொருட்களும் கையகப்படுத்தினார்கள். மூன்றாவதாக தவளக்குப்பம் இடையார்பாளையத்தில் 3 குடவுன்களில் போலி மருந்து தயாரித்து வைத்ததை பறிமுதல் செய்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக ராஜாவுடைய வீட்டை சோதனை போடும்போது, தலைமறைவாக இருந்தவர் வீட்டை சோதனை போடும்போது பல 100 கோடி ரூபாய் வருமானம் உள்ள பத்திரங்கள், வைர நகைகள், தங்க நகைகள், பணம் இவைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த ராஜா அவர்கள் ஏற்கனவே முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார். இந்த ராஜா அவர்களுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது அவர் புதுச்சேரி மாநிலத்திலே ஆளும் பாஜக உடைய முக்கிய பொறுப்பாளர்கள், குறிப்பாக சபாநாயகருக்கு அவர் நெருக்கமாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பாஜகவுக்கும் என்ஆர் கட்சிக்கும் அவர் அதிகப்படியான அளவில் பணம் பரிவர்த்தனை நடந்திருக்கிறது. அவருடைய வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட டைரியில் எந்தெந்த அரசியல்வாதிகள் அவரிடம் பணம் பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த அதிகாரிகள் பணம் பெற்றிருக்கிறார்கள், மொத்தம் 22 கார்களை வாங்கி அரசியல்வாதிகளுக்கும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அந்த டைரியில் இருக்கிறது. இதை விசாரணை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் மனு கொடுத்தோம். முதல்ல வைத்திலிங்கம் அவர்கள் அறிக்கை கொடுத்தாரு, அப்புறம் நான் அறிக்கை கொடுத்தேன். துணைநிலை ஆளுநர் சிபிஐ விசாரணை வைக்கணும், புதுச்சேரியில் இந்த போலி மருந்து நடமாட்டம் இருக்கு, ஆகவே அனைத்து மருந்துகளையும் நீங்கள் பரிசோதனை செய்து போலி மருந்தை வெளியில் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். ஆனால் இதற்கு இடையில இன்றைய தினம் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அந்த பேட்டியில் அதாவது இந்த போலி மருந்து தொழிற்சாலைக்கு நான் தான் அனுமதி கொடுத்த மாதிரியும், அதுக்காக அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியும் பேசுறாரு. 2017 நான் அனுமதி கொடுத்து அந்த போலி மருந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் நான் எந்த விசாரணைக்கு தயாராக இருக்கிறேன், சிபிஐ விசாரணைக்கு தயாராக இருக்கிறேன், எந்த விசாரணைக்கு என்னை உட்படுத்திக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த போலி மருந்து தொழிற்சாலையை இந்த ராஜா என்பவர் 2021 தான் ஆரம்பிச்சிருக்காரு. சபாநாயகர் தொகுதியில், செல்வம் தொகுதியில் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் பல தொழிற்சாலைகள் நடத்துகிறார் பாருங்க, போலி மருந்து தொழிற்சாலைலாம். அது சபாநாயகருடைய ஆசீர்வாதத்தோடும் என்ஆர் பாஜக அரசியல்வாதிகளுடைய ஆசீர்வாதத்தோடும் இது நடந்திருக்கு. இங்கே குடவுன்னு பிடிச்சாங்க புதுச்சேரியில் தலைமை மருந்தகம் வச்சு. அதில் அதாவது அவருடைய வேலை என்னன்னு சொன்னால், சன் பார்மா கம்பெனியுடைய ஏஜென்சியை வாங்கி அந்த கம்பெனிக்கு வர ஒரிஜினல் மருந்து மாத்திரையோட ஒரு டூப்ளிகேட் மாத்திரையை 1க்கு 4 கூட சேர்த்து விநியோகம் செஞ்சிருக்கிறார். இந்தியா முழுவதும் விநியோகம் செஞ்சிருக்காரு. அந்த போலி மாத்திரை தரமான மாத்திரை மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது, ஆனால் அது போலி மாத்திரை. 40 ரூபாய்க்கு மாத்திரையை செஞ்சு 400 ரூபாய்க்கு வித்திருக்காரு. இப்படி கொள்ளை லாபம் அடிச்சிருக்காரு. 2000 கோடி ரூபாய்க்கு மருந்து விநியோகம் ஆயிருக்கு. இது சம்பந்தமா மரியாதைக்குரிய நமச்சிவாயம் சொல்றாரு, இதுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. நான் காங்கிரஸ் ஆட்சி கொடுக்கப்பட்டா நான் விசாரணைக்கு தயாராகிறேன், விசாரணை பண்ணுங்க. பக்கத்தில் டிஐஜி சத்யசுந்தரத்தை வச்சுன்னு பேசுறாரு.
நான் சத்யசுந்தரம் கிட்ட கேட்குறேன், அமைச்சரை கேட்குறேன், என் பேரில் எஃப்ஐஆர் போடுங்க, விசாரணை வைங்க. எந்த விசாரணைக்கு நான் தயாராக இருக்கிறேன், என்னை கைது செய்யுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உண்மையிலேயே சம்பந்தப்பட்டிருக்க மீது நடவடிக்கை எடுப்பீங்களா? அதனால தான் சிபிஐ விசாரணை வச்சா தான் உண்மை வெளியே வரும். யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி. நான் திரு நமச்சிவாய அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் நான் ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்தேன்னு சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் எந்த கட்சியில் இருந்தீங்க? காங்கிரஸ் கட்சியில் இருந்தீங்க. காங்கிரஸ் கட்சி தலைவர், மாநிலத்தினுடைய நீங்கள் வந்து 2வது மந்திரி. நீங்கள் அந்த மந்திரி சபையில் மந்திரியாக இருந்துட்டு நீங்கள் மந்திரியாக இருந்த ஆட்சியிலே ஊழல் நடந்ததுன்னு சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் அது ஊழல் நடந்தது தப்பு பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்பயே வெளியே போயிருக்கணும்ல? 5 வருஷம் பதவி அனுபவிச்சுட்டு தான் சொத்தை காவந்து பண்ணிக்கிறதுக்காக, சிபிஐலேருந்து தப்பிக்கிறதுக்காக, அமலாக்க பிரிவுலேருந்து தப்பிக்கிறதுக்காக பாரதிய ஜனதாவில் சேர்ந்து இவர் என்ன உத்தமர் ஆகிட்ட மாதிரி பேசுகிறாரு. அதாவது நீங்க விசாரணைக்கு ரெடியா? உங்க சொத்து சம்பந்தமாக விசாரணைக்கு ரெடியா? எத்தனை ஆயிரம் கோடி சொத்து நீங்க வச்சுக்கிறீங்க? அதுக்கான பத்திரம் என்கிட்ட இருக்கு. அதனால அதாவது அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராமலிங்கம் சொல்றாரு, நீங்க வந்து சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்லி துணை ஆளுநர் கேட்கிறாரு. நீங்க தானே ஆட்சியில் இருக்கிறீங்க, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டியது தானே? நீங்க தானே ஆட்சியில் இருக்கிறீங்க, என் பேர்ல கேஸ் போட வேண்டியது தானே? ஏன் மாதிரி மக்கள் மத்தியில் திசை திருப்புற வேலையை பார்க்குறீங்க? முதல்ல நீங்க வந்து உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். இந்த சபாநாயகர் ராஜினாமா பண்ணணும், முதலமைச்சர் இந்த துறையினுடைய அமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா பண்ணணும், இந்த அமைச்சர்கள்லாம் கூண்டோடு ராஜினாமா பண்ணணும். 2021 25 வரைக்கும் 6 கம்பெனி இந்த கூட்டம் ஆட்சியை பிடிப்பதற்காக பொய்யான தகவலை நீங்க தொடர்ந்து சொல்றீங்க. ஏன் சார் நான் பொய்யான தகவல் சொல்றேன்னு சொன்னா அது உண்மை நீ சொல்ல, நான் விசாரணைக்கு தான் ரெடின்னு சொல்றேன். நானு 10 வருஷம் நீங்க தான் இதே கொடுத்துருக்கீங்க. சரி, நான் கொடுத்தேன்னு சொன்னா விசாரணை வைய, சிபிஐ விசாரணை வைய, அதாவது நீ இன்டர்போல் விசாரணை வைய, ஐபி விசாரணை வைய, எந்த விசாரணை ஒன்னாலும் வைங்க. நான் விசாரணைக்கு தயாராகிறேன்னு சொல்றேன். நீங்க விசாரணைக்கு தயாரா? உங்க ஆட்சி தயாரா? முதலமைச்சர் ரங்கசாமி தயாரா? ஏன் முதலமைச்சர் ரங்கசாமி வாயை திறக்கல? நான் குற்றவாளியா இருந்தா கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்றாருல்ல. எது சிபிஐ விசாரணை வந்து உங்க கட்சி தலைவரே கேட்கிறார் ராமலிங்கம். நீங்க சிபிஐ அனுப்ப மாட்டீங்க? முதலமைச்சரும் 2வது அமைச்சராக அமைச்சர் அவர் பாரதிய ஜனதா கட்சி. அப்ப ராமலிங்கம் சொன்னதுக்கு உங்களுக்கு ஒப்புதல் இல்லையா? சிபிஐ அனுப்பணும்னு சொல்றது கேட்டுக்கலையா நீங்க? சரி, நான் என்ன ஒரு மேடை போடுவேன், அந்த மேடையில அவரை வர சொல்லுங்க, நானும் வரேன். நான் புள்ளி விவரம் சொல்றேன். எவ்வளவு கொலை நடந்தது, எவ்வளவு கொள்ளை நடந்தது, சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு வந்து சொத்து அபகரிக்கிறான், ஊட அபகரிக்கிறான், எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். வர சொல்லுங்களா? கண்டிப்பா.